எக்ஸாக்டா என் வாழ்க்கையிலையும் எங்க அப்பா வாழ்க்கையிலையும் நடந்தது அதுதான். அவர் வந்து காலையில 8 மணிக்கு எனக்கு போன்ல வந்து, தம்பி நான் லீவ் எடுத்திருக்கேன்டா, 2 நாள்ல வெட்டிங் டே அவருக்கு, நான் லீவ் எடுத்திருக்கேன்டா. அப்பா கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தாங்க, நாங்க திருச்சியில இருந்தோம். லீவ் எடுத்திருக்கேன்டா, நான் வந்துடுறேன்டான்னு நாங்க 8 மணிக்கு. நான் காலேஜ் போயிட்டு வான்னு சொன்னாங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்தேன். வீடு ஃபுல்லா ஒரே கூட்டம், எனக்கு புரியல. வந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தேன். அக்காட்ட போனேன், தம்பி அப்பா இப்படி பண்ணிட்டாங்கடான்னு சொன்னாங்க. அந்த செகண்ட் எனக்கு லைஃப்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்பா வரல, ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல எட்டி 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 பார்த்துட்டு இருக்கேன், என்னால பார்க்க முடியல. அப்புறமா ஒரு ஐஸ் பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இருந்த மாதிரியே அது போன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்புறம் கிட்ட பார்த்து அன்னைக்கு நான் பயங்கரமா அழுதேன். அழுததோட இல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த நாள் போகும் பொழுது அப்பா வந்து அது முடிச்சு நிறைய எலும்புகள்லாம் அப்பாவோட நான் பார்த்தேன். அன்னைக்கு நொறுங்கி போனது எங்க அப்பாவோட எலும்பு மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு 17 வயசு பையன் நொறுங்கி போயிட்டாங்க வாழ்க்கையில. எனக்கு என்ன ஆவேன்னு தெரியாது, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா அந்த நொறுங்கி போன எலும்புகள் எல்லாம் என்னைக்காவது ஒட்டி வச்சு எங்க அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து நொறுங்கி போன என்னை ஒட்டி வச்சு இன்னைக்கு முழுசா இங்க நிப்பாட்டி இருக்கீங்க. நான் இங்க அமரன் ஹீரோவா நிக்கல, சிவகார்த்திகனா நிக்கல, ஜி தாஸ் அப்படிங்கிற ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரோட பையனா நிக்கிறேன்.